நீட் ப்ரொடெஸ்ட்க்கு எதிரொலியாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட ஃபவுண்டர் லீடர் அபிஜித் தீப்கே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வெற்றி தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்கு. மாணவர்கள் யார் மேலே கேஸ்லாம் போடக்கூடாது, மாணவர்கள் அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியா முழுக்க நடந்தாலும் டெல்லியில் நடந்தது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் பல சைட்லேருந்து சப்போர்ட்டும் வந்துச்சு. இதில் நிறைய ஜென்சி யங்ஸ்டர்ஸும் போராட்டத்தை கலந்துட்டாங்க. சோனம் வாங்சக் அவங்க பார்த்தீங்கன்னா 26 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பலனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்தியா லெவலில் இன்னைக்கு நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட் எதிர்ப்பை தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கிறதா இருக்கட்டும், தாவேக்காவை எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கான மேடையாக பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. நீட் எக்ஸாம் லீக் ஆன அன்னைக்கு சரி, நீட் எக்ஸாம் மறுபடியும் வச்சப்போ சரி, நம்ம அன்னைக்கு தேதியிலே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி போட்டிருந்தோம். ரொம்ப அந்த மன உளைச்சல் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அப்போயெல்லாம் சரியாக இந்த ஒரு இவ்வளோ நாள் கழித்து குறிப்பிட்ட இந்த தேதியில் தமிழ்நாட்டை எங்கும் போராட்டம் பண்ணுறதா இருக்கும். இந்த போராட்டத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் சம்மந்தப்படுத்தி விமர்சனம் பண்ணுறதா இருக்கும். எல்லாமே ஒரு சைடு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோட முழுக்க ஒரு வெறுப்பு பிரச்சாரம். பிஜேபி ஒரு பி டீமாக இருக்குது, பிஜேபி என்ன பண்ணுதோ அதே தான் இங்கே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி முழுக்க இந்த மாதிரி ஒரு கட்டணம் இங்கே முயற்சி பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்க டிஎம்கே சார்ந்தா இருக்கும், திரைத்துறை சார்ந்தவங்களே சில பேர் ரஞ்சித் அவர்களாக இருக்கும். அவர்கள் பேசுனா இந்த கடந்த 5 வருஷங்களாக எவ்வளோ தூரம் பேசுனாரான்னு தெரியல. இந்த வருஷம் பேசும்போது ரொம்ப இர்ரிலவெண்ட்டாக கூட சில விஷயம் பேசியிருந்தாரு. நீட் சம்பந்தமா போராட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தலித் சமூகம் சேர்ந்தவர், அவர் தலித் சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. சமூக அரசியல் ஒரு குறிவச்சு ஒரு அரசியல், இதோட இதை பண்ண வேணாம். இதை கடந்து தான் தமிழக வெற்றி கழகமே சரி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஜாதியை உடைச்சு மதத்தை உடைச்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னமும் அந்த ஒரு ஜாதி தங்க தலைவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடக்க பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமான ஒரு தலைமையராக, எல்லாத்துக்குமான ஒரு அரசாக தான் இருக்கும். எல்லா சமூகத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்குற மாதிரி தான் அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் அவங்க செயல்படணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக விமர்சனம் வந்தால் விமர்சனம் வைக்கலாம். சனம் சட்டி நேற்று அவங்க பேசியிருந்தாங்க. அதாவது இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட் தான். எல்லாருமே கலந்துக்கலாம், மாற்று கருத்து உடையவங்களும் கலந்துக்கலாம். அப்படிப்பட்ட இவங்க விஜய் அவர்கள் ஃபேன், ஜனநாயக படம் பார்த்துட்டு வந்தேன்னு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவங்க தொடர்ந்து பூசலிட்டு அவங்க வெளியில் போனது, அப்புறம் திரும்பி அவங்க பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை காட்டுறதுக்கான இடமா அது இல்லை. வேற ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. நீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 9 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இழப்புகளை பார்த்துருப்போம். நீட்டுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் மரணம் ஏற்றுக்கவே முடியாது, அதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இது தெளிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு டிசிஷன். லோக்சபாவில் அதிக பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் இதுக்கான சட்டத்தை திருத்த முடியும், மாற்ற முடியும். அப்படி இருக்க நிலைமையில டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் இந்த முறைகேடுக்கும் எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசோட முடிவாக இருக்கட்டும், இங்கே இருக்க பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் முடிவாக இருக்கட்டும், நீட் பேன் பண்ணுங்க, நீட் வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒரு இதாக இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற நோக்கி பேசாமல் முழுக்க விஜயோட மீது வன்மத்தை பேசணும் பார்க்க முடியுது. அதில் ஒரு சில பேர்லாம் உரிமையில் பேசுகிறாங்க. முதல்வரும் சரி, பிரதமரும் சரி, முக்கிய பதவியில் இருக்கவங்க இந்த ஒரு அடிப்படை இது இல்லாமல் ஒருமையில் பேசுறது ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப மென்மையாக நம்ம மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். ஒரு சோசியல் மீடியாவில் இவ்வளோ பேர் பார்க்கலாங்க அப்படிங்கிறப்ப மரியாதை கொடுத்து பேசுகிறப்ப இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியோட வாக்குகள் பெற்ற முதலமைச்சரை இப்படி அவங்க ஒருமையில் பேச முடியுது. இதுக்கான நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படணும். விமர்சனம் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. இப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்கா, அதை விமர்சனம் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் சில பேர் ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி விமர்சனம் வைங்க. அந்த இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? டிஎன்பிசிக்கு ஒரு கம்மி பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறாங்க, எல்லா வேலைக்கும் ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளாக இருக்கும், அந்த மாதிரி கொடுங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சரி அவங்க அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தெளிவான அவங்க பார்வையை சொல்லியிருந்தாங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நீட்டுக்கான நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியும். நீட்டுக்கான நிரந்தர தீர்வுன்னு இல்லை, மும்மொழி கொள்கையாக இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொல்கிற கொள்கைகளை அவங்க திணிக்கிறதா இருக்கும். அதை கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம தடுக்கணும்னா மாநில பட்டியலில் பார்த்தீங்கன்னா கல்வியை கொண்டு வந்துடணும். அது மாநில பட்டியலில் தான் முதல்ல இருந்துச்சுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குறிப்பிட்ட பீரியடில் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரலுக்கு திரும்பி பவர் போயிடுச்சு. சென்ட்ரலுக்கு பவர் போயிடுச்சு. இப்போ திரும்பி இவங்க டிஎம்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக 20 இயர்ஸ் கிட்ட பிஜேபியோடு கூட்டணியில் இருந்திருக்காங்க, காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையான மாநில பட்டியலை கொண்டு வந்திருக்கலாம். கல்வியை மாநில பட்டியலை கொண்டு இருந்தால்
இன்னைக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை, நிறைய அப்பாவி உயிர்கள் இழந்திருக்க தேவையில்லை. ஏடிஎம்கேவும் இப்போ ரீசெண்டாக வந்து 2019-21 அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. இப்போ அவங்களும் அழுத்தம் கொடுத்து மாநில பட்டியல் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கலாம். 2 கட்சியுமே செய்யலை, அதாங்கிறது உண்மை. இப்போ இருக்க நிலைமையில அது கொண்டு வந்தால் மட்டும்தான் சாத்தியம். அது இல்லாமல் இன்னொரு கண்கரண்ட் மாதிரி இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு சட்டம் கொண்டு வரலாம், இதுவும் விஜய் அவர் சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து ஜிப்மர் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியில் நீட் வைக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஸ்டேட் மார்க் படியே இந்த மாதிரி ஒரு 600க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அதிகமாக கட் ஆஃப் படியே பார்த்தீங்கன்னா மருத்துவ சீட் கொடுக்கலாம். இவ்வளோ இது தாண்டி நீட் வந்து ஒரு லீக்கேஜ் ஆகிறது, இவ்வளோ பெரிய மக்கள் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறப்ப அசால்ட்டா அதுக்கு யாராவது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அமைச்சர் ராஜினாமா பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இதை வந்து அதோட கடந்து போகாம இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் கண்டிப்பாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இனிமேல் இந்த தப்பு நடக்கக்கூடாது. மாணவர்களோட மன உளைச்சலோட இது விளையாடுற மாதிரி இருக்கு. இதை தாண்டி இதை வந்து ஒரு பேய் பூதம் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியும் சரி சமூகம் சரி கட்டமைக்க கூடாது. நடந்ததுக்கு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பதிய வைக்கணும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் ஓகே, பாஸ் பண்ணலாட்டி நெக்ஸ்ட் எக்ஸாம் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம், இல்லை வேற ஒரு படிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட ஒரு போட்டி தேர்வு தான் இருக்குமே தவிர மன உளைச்சலை ஆக்கி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ப்ரெஷரில் தள்ளக்கூடாது. இது பொதுவாக என்னோட கருத்து. நீட் சம்மந்தமாக தமிழ்நாடு முழுவதுக்கும் பெரும்பான்மை மக்கள் ஒரு பக்கம் தான் இருக்காங்க. நீட் அண்ட் ஃபேராக நடக்கணும், இதில் தாண்டி நீட் எக்ஸாமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நடந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, எல்லா கட்சி சார்பாக எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்க நிலையில குறிப்பிட்ட விஜய் அவர்களுக்கு எதிராக இதை கொண்டு போய் நிறுத்தணும் பார்க்காதீங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யார் என்ன அஜெண்டாவோட செயல்படுறான்னு சொல்லி. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு விலையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஜனநாயக ரீதியாக அந்த நீட்டுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கரெக்டான கவர்மெண்ட் சூஸ் பண்ணால் இதுக்கான மாற்றம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக இந்த அப்சர்வ் பண்ணது இந்த 1 வீக்காக இருக்கட்டும், ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. இதுக்கான தீர்வா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீட் எக்ஸாம் தீர்வா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியில் மட்டும் நீட் வைக்கலாமா, நீட் எக்ஸாம் வந்து ஃபுல்லாகவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கலாமா, இல்லை இது வந்து ரொம்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை முதல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.